வாழவும் வாழவும் வாழ வேண்டும் என்பது என் குறிக்கோள் என்று சொல்லியிருக்கிறார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு பெருந்திரளாக இங்கு 700க்கும் அதிகமான BLA2 பாடங்களை ஒருவர்கள் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையில் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 234க்கு 200 தொகுதிகளை வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அந்த வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு எப்படி நம்ம தலைவர் கேட்கிறேன் சொல்லியிருக்கிறார், கழகத்திற்கு எப்படி பேச்சாளர்கள் ஒரு ஆணையர் போன்றோ அதே போலதான் தேர்தல்களுக்கு வாக்குகளை இருப்பவர்கள் மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2026 நாம் சீரிய முறையில் செயல்பட்டால் மட்டுமே நம்ம 234க்கு 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தளபதியின் வார்த்தையிலேங்க நாம் அவருடைய 200 தொகுதிகளை வெற்றியடைந்து நாம் பெரம்பலூர் தனி தொகுதியிலும் குன்னம் சட்டமன்ற தொகுதியிலும் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றியடை செய்வதற்கு உங்களுடைய உழைப்பு மிக அரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சொல்லி கொண்டு நான் விடைபெறுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமூகத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொல்லியிருக்கிறார். அந்த வழியில் தான் நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பின்பற்றி இருக்கிறார். ஆகவே நமக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமானது கடந்த 75 ஆண்டுகளாக சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று வந்திருக்கின்ற ஏதோ நேற்றுக்கு பூத்த நேற்றுக்கு பொழுது மழை பூத்த காலம் போல் சிலர் 10 சேர் இருக்கு, அந்த ஒரு சேர் முதல் சேர் அந்த சேரை பிடிச்சிடலாம் நினைச்சிருக்காங்க. இது பாரம்பரியமான கட்சி, எந்த ஒரு பணக்காட்டு நடிக்கும் அடங்காத கட்சி. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடையும் 234க்கு 200 தொகுதிகளில் வென்றே தீர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.